ஆதா அர்ஜுனா பேசியிருக்காரு. அவர் என்ன பேசியிருக்காரு? பெண்களை தப்பாக பேசுனா தூக்குவோம். எந்த பெண்களடா பேசினார் அவர்? உங்கள் ஆள் பேசாததா? யார்? நம்ம தமிழ்நாடு முதலமைச்சர் ஜோசப் விஜய் இருக்கார்ல, அவர் பேசாத பேச்சில் எல்லா படத்துலையும் இப்போ சமீபத்தில் வந்த ஜனநாயகம் முதற்கொண்டு இப்போ கெட்ட வார்த்தை பேசி வச்சுருக்காரு. அவர் நடித்த படம் எல்லாமே அவ்வளவும் ஆபாசங்களின் மொத்த கூடம்தான் விஜய். இன்றைக்கி ஜோசப் விஜய் முதலமைச்சர் ஆகிட்டாருங்கன்னா அவருடைய பழைய ரெக்கார்டெலாம் மறைஞ்சு போயிடுமா? சோப்பு போட்ட கதையெல்லாம், சோப்பு போட்ட படம்லாம் இருக்குது. மாமியாவுக்கு முதுகில் சோப்பு போட்ட கதையெல்லாம் இருக்குது. அந்த கதையெல்லாம் படம் எடுத்து வச்சுருந்தார் இவர் பண்ணாத எந்த எல்லையுமே இல்லை. எல்லா எல்லைக்கும் போய் ஆபாசத்தின் மொத்த கூடாரம் தான் நடிகர் விஜய். அவர் இன்றைக்கி பாடம் நடத்துகிறார். அவரோட ஆட்சியில் இந்த எதிர்கட்சிகளை சமாளிக்க முடியல. எதிர்த்து பேசுனா உடனே தூக்கிடுவான். உடனே ஆதவ அர்ஜுனா என்ன சொல்கிறாரு? இதுதான் ஆரம்பம். இனிமேல் சமூக வலைத்தளத்தில் பெண்களை யார் பேசினாலும் தூக்குவோம். பெண்களை பற்றி பேசுகிறதுக்கு நீங்கள் முதல்ல தகுதியான ஆட்களா? உங்கள் கட்சியில் இருக்கிறவன பல பேர் பாலியல் தொழில் பண்ணிக்கிட்டு இருக்கான். கட்சியில் இருக்க பிள்ளைகளை மிரட்டிக்கிட்டு இருக்கான். வீடியோ எடுத்து மிரட்டிக்கிட்டு இருக்கானுங்க. அதெல்லாம் உங்களுக்கு கேட்குறதுக்கு இது இருக்குதா? சீமான், நாம் தமிழர் கட்சி ஒருங்கிணைப்பாளர் சீமான் மேலே அவ்வளோ அவதூறு பரப்புறானுங்க. உங்களுக்கு எதிராக பேசிட்டா உடனே உங்கள் ரூட் மாஃபியா கும்பல் வாரியர்ஸ் கெட்ட வார்த்தையில் பேசுகிறானுங்க. அவங்க மேலாம் கேஸ் கொடுத்துருக்கேன். அந்த கேஸ்லாம் நடவடிக்கை எடுத்துட்டீங்களா நீங்கள்? எந்த நடவடிக்கையுமே எடுக்கலையே. அப்புறம் இதில் நீங்கள் இந்த ஆபாசத்தை பற்றி ஆபாசத்தின் மொத்த கூடாரமே தாவேக்கா தானே. தாவேக்கா எப்படி ஜெயிச்சிச்சு? இந்த ஆபாச இன்ஃப்ளூயன்சர், இந்த குத்தாட்டம் போடுற, உடம்பை காமிச்சு நடிக்கிற பொம்பளைகளை வச்சு தானே நீங்கள் மார்க்கெட்டிங் பண்ணி ஓட்டு கேட்க வச்சிங்க. அப்போலாம்